அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக பாவம் செய்யக்கூடியவங்க அவங்க எந்த பாவத்தை செய்கிறாங்களோ அது மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. மக்களுக்கு தெரிஞ்சு போகிறது வெறுக்கவும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு உளவியலை, மனிதனுடைய மனோநிலையை சூரா யூசுஃப் சொல்வதை நம்ம பார்க்குறோம். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர்கள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேலே இருந்த பொறாமையின் காரணத்தினால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அல்குஹு ஃபி கயாபத்தில் ஜுப், யூசுஃபை யாருக்குமே தெரிஞ்சிடாத, யாருமே பார்த்துறாத ஆழமான கிணத்துல கொண்டு போய் யூசுஃபை போடுங்கன்னு சொன்னாங்க. ஏன் யாரும் பார்த்துறாத இடத்துல போடணும்னா, அவங்க செய்யக்கூடிய அந்த பாவமான செயல், குற்றச் செயல் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரும் பார்த்துறாத ஆழமான கிணத்துல யூசுஃபை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எகிப்து நாட்டுக்கு போன பிறகு எகிப்து நாட்டுடைய அதிபருடைய மனைவி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேலே காதல் வயப்பட்டு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அடையணும் அப்படிங்கிறதுக்காக யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய அறைகள் எல்லாத்தையுமே அடைச்சிடுறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் இந்த விஷயத்தை சொல்லி காட்டுறான். வகல்லக்கத்தில் அபுவாப், அந்த பெண்மணி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கக்கூடிய அந்த அறையின் எல்லா கதவுகளையும் அடைத்து விட்டார். ஏன் அந்த பெண்மணி கதவை அடைச்சாங்க அப்படின்னா, யாருக்கும் அவங்க செய்யக்கூடிய பாவம், அந்த குற்றச் செயல் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பெண்மணி அந்த அறையை அடைக்கிறாங்க. அப்போ பொதுவாக பாவம் செய்யக்கூடியவங்க தன்னுடைய தவறு வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த உளவியலை சூரா யூசுஃப் நமக்கு சொல்லிக் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செயல் பாவம் அப்படிங்கிறதுக்கு அளவுகோலை நபி அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, வக்கரிஹத்த அயத்தலி அலைஹின் நாஸ், பாவங்கிறது என்னன்னா மக்களுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு நீ பயந்துக்கிட்டே ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா அதுதான் பாவமான செயல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பகிரங்கமாக பாவம் செய்வதிலிருந்தும் மறைமுகமாக பாவம் செய்வதிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.